Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste Daily. Taste the Daily. பிரம்மச்சாரிஸ் தனியாக இருந்தாங்க. பிரம்மச்சாரிஸ் சுய விருப்பத்தில் இருக்காங்களா இல்லை யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. அதில் எல்லாருமே ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இத்தனை ஆண்டு காலமாக எங்களை ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணி இங்கே யாருமே இருக்க வைக்கல, நாங்கள் எங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இருந்திருக்கோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரியாக இருந்தால் அவங்க விருப்பத்தின் பேரில் இருக்கிறாங்க, போகணுங்கிறவங்க போயிருக்கிறாங்க, திரும்ப வரணுங்கிறவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க இங்கே வந்துட்டாங்க, இங்கே வந்ததுனால அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாங்களா? அப்படி கிடையாது. அவங்களோட குடும்பத்துக்காரர் இங்கே இருக்கிறாங்க. ஒரு சில சாமிஸோட குடும்பம் அவங்க அப்பா அம்மா இங்கேயே தங்கியிருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி, தங்குறது போகிறது எல்லாமே பார்த்துட்ருக்குறோம். ஒரு சிலருக்கு நாங்கள் ஊரில் இருக்கிறோம்ப்பா, எனக்கு 2-3 குழந்தைங்க இருக்கிறாங்க, அப்பப்போ வந்துட்டு போகிறேங்கன்னா வந்துட்டு போய் பார்த்துட்டு போகலாம். அவங்கள நம்ம தனியாக அதுக்கே ஒரு டீம் போட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். காமராஜ் சத்யஜோதியோட வெட்டிங், அந்த வெட்டிங்க்கு மத்தியமாயும் அவங்க இங்கே வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து கொண்டாடலாங்கிறாங்க. அவங்க அங்கேருந்து ஸ்வீட்ஸு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. எல்லோரும் இங்கே இருந்துட்டு காமராஜும் மத்தி ஒர்க் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல போகிறாங்க. அங்கே போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க காமராஜ் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு தரேன், தயவுசெய்து போடுங்க. நீங்க சத்யஜோதி அந்த காமராஜோட ஒய்ஃப், இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா பேசின ஆடியோ. கீதா ஒண்ணு சொல்றேன், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க. நாளைக்கு பைத்தியம் அதிகமாயிருச்சுமா, பைத்தியம் ஆயிடுச்சு. நான் சொல்ற மாதிரி வக்கீல வச்சு ஒரு 2 வரி பத்திர பேப்பர்ல 2 வரி நச்சுன்னு எழுதி தெளிவான முடிவு நீங்க எடுத்துக்கோங்க. மெண்டல் ஆயிடுச்சுமா, மெண்டல் ஆயிடுச்சு. ஒரு நீதிபதியே கேக்குறாரு, சத்குருவுடைய மகள் திருமணம் பண்ணிருக்காங்களே அப்படின்னு அவரும் கேக்குறாரு. ஏன் அவங்கள ஏன் சத்குரு இப்படி பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா வெளியில. இப்ப நீங்க தான் கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க தனிப்பட்ட சுதந்திரம்னு சொல்றீங்க. அவங்க தனிப்பட்ட சுதந்திரம் படி நடக்கணுமா இல்ல யாரோட வற்புறுத்தல் பேர்ல நடக்கணுமா? அதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஈஷாவின் ஒருங்கிணைப்பாளர் தினேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் ஈஷா மேல இருக்கக்கூடிய என்னென்ன அலிகேஷன்ஸ்னு கொஞ்சம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பட்டியலிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு காலையில அதிகாரிகள், ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. அவங்க தாக்கல் செஞ்ச அறிக்கையில் இருந்த விஷயங்கள் என்னென்ன? இல்லை, நீங்கள் அலிகேஷன் சொல்கிறீங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அலிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. அவங்க உள்ளே போய் என்ன இருக்கு என்னன்னு பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. அவங்க ஏதோ பார்த்துட்டு வாங்கன்னா சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னா சொன்னாங்க. என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கறது என்னென்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. என்னன்னா அவர் ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அந்த பெட்டிஷனர் வைக்கிறார். ஒன்று அவர் குற்றச்சாட்டு அலிகேஷன் ஆதாரத்தோடு கொடுத்துருக்கணும். அவர் ஆதாரம் இல்லாமல் ஏதோ சொல்கிறாரு. சொல்லும்போது நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நல்லது. எங்களை பொறுத்த மட்டும் இங்கே வந்தது பார்த்து அந்த ரிப்போர்ட்டை படிச்சிருந்தாலே உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இங்கே எந்த மாதிரி செயல்படுறாங்க, என்ன நடக்குது, என்ன மாதிரி இருக்குது, இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கிறாங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவங்க அனைத்து தரப்பட்ட மக்கள்கிட்டையும் இங்கே விசாரணை பண்ணாங்க. ஸோ இங்கே அவங்க பல்வேறு விதமாக எல்லார்கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க. அவங்க கிட்டத்தட்ட அவங்க இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா 5000 பேர் 7000 பேர் இங்கே தங்கியிருந்தாங்க. 7000 பேர் இங்கே இருந்தாங்க. அந்த ஆசிரமுக்குள்ளே இப்போ வெளியே இருந்து வந்தவங்க, இங்கே டெம்பரரியாக தங்கினவங்க, வேலைக்கு வந்தவங்க, இந்த மாதிரி பெர்மனண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு 3500-4000 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே விசாரித்தாங்க. அவங்க ரேண்டமாக தான் விசாரித்தாங்க. எங்களுக்கு அவங்க வரும்போது போகும்போது எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய உள்ள என்ன நடக்குங்கிறது மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு உண்டான இது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நாங்கள் கருதுனாங்க. இங்கே என்ன நடந்திருக்குது போயிருக்குதுங்கிறத 2 நாள் இருந்தாங்க. அவங்களே விருப்பத்தின் பேரில் ரேண்டமாக சும்மா அவங்க இருக்கிற இடத்துல, நடந்து போகிறப்ப, அவங்க தங்கியிருக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் போய் விசாரணை பண்ணாங்க. நாங்கள் யாருமே இவங்கள பண்ணுங்க அவங்கள பண்ணுங்கலாம் சொல்லவே இல்லை. அவங்களுமே நாங்களே ரேண்டமாக விசாரிச்சுக்கிறோம். ரேண்டமாக எல்லோரும் விசாரித்தாங்க. கிட்டத்தட்ட 550 பேர் விசாரித்து விசாரணை செஞ்சது இன்னும் ஜாஸ்தி. உங்களுக்கு போகும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டது 550 பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து தான் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்க, என்ன மாதிரி இருக்கிறாங்க, மனநிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த இடத்துக்கு வேணால் போனாங்க. அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இங்கே வந்தாங்க, 2 நாள் இருந்தாங்க. இங்கே அந்த ரூமுக்கு போகக்கூடாது, இந்த ரூமுக்கு போகக்கூடாது, ஒரு இடம் கிடையாது. இங்கே
வெளியிலேருந்து வந்தாங்க, இந்த ரூம் திறக்கக்கூடாது, அந்த ஹால் போகக்கூடாது, எதுவுமே கிடையாது. 2 நாளில் ஒரு இடத்த கூட நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. பல குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, எங்கள் ஃபுட் சாம்பிள்லாம் எடுத்தாங்க. அதில் தேவையில்லாமல் இந்த ட்ரக்ஸு கலக்கிறாங்க போகிறாங்க, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்துச்சு. ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து ஃபுட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் சைக்காட்ரிஸ்ட் வந்திருந்தாங்க. சைக்காட்ரிஸ்ட் வந்து இங்கே இருக்கிற பல மக்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூ பண்ணி அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அதில் பிரம்மச்சாரிஸ் தனியாக இருந்தாங்க. பிரம்மச்சாரிஸ்ட்டு சுய விருப்பத்தில் இருக்காங்களா இல்லை யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. அதில் எல்லாருமே ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இத்தனை ஆண்டு காலமாக எங்களை ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணி இங்கே யாருமே இருக்க வைக்கல, நாங்கள் எங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இருந்திருக்கோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரியாக இருந்தால் அவங்க விருப்பத்தின் பேரில் இருக்கிறாங்க, போகணுங்கிறவங்க போயிருக்கிறாங்க, திரும்ப வரணுங்கிறவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இங்கே பிரம்மச்சாரிஸ்ன்னு கிடையாதுங்க. நான் இங்கே வந்தது வந்து என் குடும்பத்தோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் இங்கே வந்து 9 வருஷம் ஆச்சு. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து இருந்து சேவை பண்ணுங்கன்னு யாரும் சொல்லலை. என்னோடய விருப்பத்தில் வந்தேன், என் ஃபேமிலியோட விருப்பத்தில் வந்தேன். நான் இங்கே 9 வருஷமாக இருந்து நான் என்னால் முடிஞ்ச சேவையை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் குடும்ப சூழ்நிலை காரணமாக கொஞ்ச நாள் போய் பார்க்கணும், வெளியில் போகணும், போடுவாங்க, திரும்ப வருவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இங்கே இருக்கிறாங்களே ஒழிய அவங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி இல்லை. இந்த போலீஸ் வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணதில்லை. பிரம்மச்சாரிஸ் வந்து மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க, அவங்க சுய விருப்பத்தில் தான் இருக்கிறாங்கன்னு. யாருமே அதை கேரி பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்த முதல் நாள் நடந்தது, போனது, வந்தது, அவங்க வந்தாங்க, இவங்க போனாங்க, எல்லாம் சொன்னாங்களே ஒழிய அந்த ஒரு குறிப்பிட்ட நீங்கள் எது நீங்கள் முக்கியம் நினைக்கிறீங்களோ அது யாருமே ஹைலைட் பண்ணவே இல்லையே. அது ரிப்போர்ட் நல்லா படித்து பார்க்க சொல்லுங்கள். படித்து பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்குது. பிரம்மச்சாரிஸ் வந்து யாரோட கம்பல்ஷன்லையும் இங்கே இல்லை, அவங்க சுய விருப்பத்தின் பேரில் இருக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்துக்காரர் இங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்க இங்கே வந்துட்டாங்க, இங்கே வந்ததுனால அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாங்களா? அப்படி கிடையாது. உங்களுக்கு அவங்க குடும்பத்துக்காரு இப்போ ஒருவேளை ஒரு சில சாமிஸோட குடும்பம் அவங்க அப்பா அம்மா இங்கேயே தங்கியிருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி, தங்குறது, போகிறது எல்லாமே பார்த்துட்ருக்குறோம். ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் ஊரில் இருக்கிறோம்ப்பா, எனக்கு 2-3 குழந்தைங்க இருக்கிறாங்க, அப்பப்போ வந்துட்டு போகிறேங்கன்னா வந்துட்டு போய் பார்த்துட்டு போகலாம். அவங்கள ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை ஃபெசிலிட்டி வேணும், இல்லை மெடிக்கல் ஹெல்ப் வேணுமா, நம்ம தனியாக அதுக்கே ஒரு டீம் போட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். நாங்கள் ஊரில் எங்கேயோ ஊரில். ஆனால் அது அந்த கேஸ் அப்படிதான். அப்படின்னா இது காமராஜ் கேஸ்லேயே நடக்குது. இல்லை, காமராஜ் கேஸில் போன உங்கள் இன்டர்வியூலேயே நான் சொன்னேன். உங்கள் இன்டர்வியூவில் நான் என்ன சொன்னேன், அவன் காமராஜ் இங்கே வர சொல்லுங்க, நீங்கள் இங்கே காமராஜ் இங்கே வர சொல்லுங்க, நாங்களே பார்த்துக்குறோன்னு சொன்னேன். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் சத்யஜோதி காமராஜை இங்கே வர சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோங்கிறான். ஏன்னா 2009 16 வரைக்கும் இங்கே வந்துட்டு போயிட்டு தானே இருந்தாங்க. புதுசாக ஒன்று இங்கே திடீர்னு கிளம்பி வரலையே. 16 அவர் ஏதோ ஒரு முதல் ஹேபியஸ் கார்பஸ் போடுறாரு, யாரோ ஒரு தூண்டுதலின் பேரில் போட்டு தான் இதை பண்ணுறாங்க. அவர் பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த குரூப் பண்ணிக்கிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த தேவையில்லாத அலிகேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க, இப்போ கேஸ் போட்டார் இல்லை, கேஸ் வந்து அக்டோபரில் போடுறாரு, அக்டோபர் கடைசியில் போடுறாரு. ஜூன் மாதம் அவங்க வெட்டிங், காமராஜ் சத்யஜோதியோட வெட்டிங். அந்த வெட்டிங்க்கு மத்தியமாயும் அவங்க இங்கே வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து கொண்டாடலாங்கிறாங்க. அவங்க அங்கே இருந்து ஸ்வீட்ஸு, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. எல்லோரும் இங்கே இருந்துட்டு காமராஜும் மத்தி ஒர்க் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல போகிறாங்க. அங்கே போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க காமராஜ் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு தரேன், தயவுசெய்து போடுங்க. நீங்கள் உள்ளே விட மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்கல்ல. இது வரைக்கும் 2016 இப்போ 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 65-70 தடவை இங்கே வந்திருக்கிறார். அவர் விருப்பத்தின் பேரில் வந்தாங்க, இவங்க விருப்பத்தின் பேரில் பார்த்தாங்க. எப்பப்போ வந்தாருன்னு ரெக்கார்டு இருக்குது, வீடியோ இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. கடைசியாக வந்ததுங்க இந்த கேஸ் போடுறதுக்கு 1.5 மாதம் முன்னாடி நான் சொல்கிறேன். இங்கே வந்திருக்கிறாரு, 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வர்றாங்க, அந்த பெற்றோர் 2 பேரும் வர்றாங்க. இங்கே வர்றாங்க, அந்த குழந்தைங்கள் கூட இருக்கிறாங்க, சன்னியாசி கூட சாப்பிட்றாங்க. சுற்றி இருக்கிறவங்க இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்படின்னா இங்கே இருக்கிறவங்கள ஈஷா எந்த அளவுக்கு பண்பாடாக மாற்றி இருக்குது, பண்பட்டு இருக்கிறாங்க நினச்சி பாருங்கள். அவர் எவ்வளோ இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு தடவை இங்கே வரும்போதும் அந்த ரோட்டில் நின்று, இத்தனைக்கும் கோர்ட்லேருந்து வந்து அந்த இருக்கிற இடத்துக்கு எந்த விதமான அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காமல் நீங்கள் போய் உங்கள் பொண்ணுங்களை பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவர் ஒவ்வொரு தடவை வரும்போது கழுத்தில் ஒரு போர்டை கட்டிக்கிட்டு அங்கே ரோட்டில் நின்றுக்கிட்டு அது எதுவும் காய்ச்சி மூச்சும் கத்திட்டு போயிட்டு தான் இருக்கிறாரு. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண தெரியாது எங்களுக்கு.
அந்த மாதிரி நோக்கத்தில் நாங்கள் வளர்க்கப்பட்டதும் இல்லை, நாங்கள் வளரவும் இல்லை. நாங்கள் அவர் இங்கே வரும்போது கூட எல்லாரையும் பார்த்துட்டு தான் போயிருக்கிறாரு. சாப்பாடு இருக்கிறாரு. அவங்க அம்மா ஒரு வீடியோவில் ஒரு ஆடியோ இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அவங்க அம்மா சொல்கிறாங்க. யார்? சத்யஜோதி வந்து அந்த காமராஜோட ஒய்ஃபு. ஒரு ஆடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நான், இப்போ ரீசெண்டாக பேசின ஆடியோ. கீதா ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. ஹலோ சொல்லுங்க. நான் சொல்கிறது ஒன்று கேட்டுக்கோமா. டேடிக்கு பைத்தியம் அதிகமாயிடுச்சுமா, பைத்தியம் ஆயிடுச்சு. அது பண்ண முடியாது. காலையில் 2 எலுமிச்சம்பழம், நைட் 2 எலுமிச்சம்பழம் வச்சு உயிரோட வச்சுட்டு இருக்கிறேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என்ன 15 நாளைக்கு வரைக்கும் நான் போனேன்னா அடுத்த நிமிஷம் நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன். லூசு மாதிரி. நான் சொல்றத மட்டும் கேளு. அவ்வளவுதான். மென்டல் ஆயிடுச்சு. நான் சொல்ற மாதிரி வக்கீல வச்சு ஒரு 2 வரி பத்திர பேப்பர்ல 2 வரி நச்சுன்னு எழுதி தெளிவான முடிவு நீங்க எடுத்துக்கோங்க. அவங்க ஏதாவது நச்சுன்னு சொல்லி எங்களை ஊசியப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி 2 வரி ஸ்ட்ராங்கா எழுதி வக்கீல வச்சு எழுதி போட்டுருங்க. அவ்வளவுதான். ஆனா மென்டல் ஆயிடுச்சுமா, மென்டல் ஆயிடுச்சு. இந்த ஆளுக்கு யாரு கூப்பிட்டு சொல்றாங்க? இங்க இருக்கிற மத்திக்கு கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க நல்ல லாயரா வச்சு எங்கள்கிட்ட இருந்து விடுதலை வாங்கிக்கோங்க. இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, எவன் பேச்ச கேட்டெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு, நீங்க உங்க சுதந்திரப்படி வாழுங்க, இங்க வந்துடாதீங்கன்னு அந்த அம்மா சொல்லுதுங்க. இந்த ஆடியோ தாரேன் நான் உங்களுக்கு, எவிடன்ஸோட தாரேன் உங்களுக்கு. தயவுசெய்து அதை போடுங்க நீங்க. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.